மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. டூரி டாக்கர்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நாகேஷுடைய மகன் ஆனந்த் பாபு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரை ஏன் எந்த படத்துலையும் பார்க்க முடியலன்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஆனந்த் பாபுவை பொறுத்தவரையிலே இப்போதும் திரைப்படங்களில் நடிக்க அவர் ஆர்வமாக தான் இருக்காரு. ஆனால் இப்போதுள்ள இளம் இயக்குநர்கள் யாரும் அவரை அழைப்பதில்லை. வாழ்க்கை திரைப்படத்தை முதல்ல இயக்குனர் எம் பாஸ்கர் தான் இயக்க இருந்ததா கேள்விப்பட்டேனே, அது உண்மையான? கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. வாழ்க்கை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் பல மாறுதல்களை செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதனால்தான் வழக்கமாக சிவாஜிக்கு ஜோடியாக நடிக்கிற நடிகர்களுக்கு பதிலாக அம்பிகாவை அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நான் ஒப்பந்தம் செய்தேன். அதுக்கு எத்தனை எதிர்ப்புகள்லாம் வந்தது அப்படின்றத பற்றி பல முறை இந்த நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி தான் இயக்குனர் விஷயத்துலேயும் அது வரைக்கும் சிவாஜி இயக்காத எம் பாஸ்கர் இயக்கினார்னா அந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்ற எண்ணம் எனக்குள்ளே தோன்றியது. எம் பாஸ்கரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு திறமைசாலியான இயக்குனர். பல நல்ல நல்ல குடும்ப படங்கள் எல்லாம் இயக்கியிருக்கார். அதனால் அவர் அந்த படத்துக்கு பொருத்தமாக இருப்பார் என்று தான் அவரை ஒப்பந்தம் செய்தேன். ஆனால் என்ன காரணத்தாலோ படப்பிடிப்பு ஆரம்பிப்பதற்கு சில தினங்களுக்கு முன்னாலே என்னை அழைத்த பாஸ்கர், இந்த படத்தை என்னால் இயக்க முடியாது, என்னை மன்னிச்சுக்க, வேறு யாராவது இயக்குனரை ஒப்பந்தம் செய்து கொள் என்று என்னிடம் சொல்லிவிட்டார். இத்தனைக்கும் எம் பாஸ்கருடைய நெருங்கிய நண்பர். கடைசி நேரத்தில் அவர் அப்படி சொன்னோடனே என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு புரியல. உடனடியாக என்னுடைய நினைவுக்கு வந்தவர் சி.வி. ராஜேந்திரன் தான். சி.வி. ராஜேந்திரனுடைய நினைவுக்கு வந்ததற்கு காரணம் பல சிவாஜி படங்களை அவர் இயக்கி இருக்கிறார் அப்படின்றதில் என்னுடைய மிகச்சிறந்த நண்பராக அவர் அந்த காலகட்டத்தில் இருந்தார் என்பது தான். நான் கேட்டவுடனே மறுவார்த்தை பேசாமல் அந்த படத்தை இயக்க ஒப்புக்கொண்டார் சி.வி. ராஜேந்திரன். அந்த அவருடைய பெருந்தன்மை இருக்க அது இன்று வரையிலே என்னால் மறக்க முடியாத ஒன்று. அதற்கு பின்னால் அந்த படத்தை மிக குறைந்த நாட்களில் திட்டமிட்டபடி எடுத்து முடித்து எந்த அளவுக்கு வெற்றி படமாக அதை ஆக்கினார் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். சிரஞ்சீவியும் விஷ்ணுவர்தனும் சேர்ந்து ஏதாவது படத்தில் நடிச்சிருக்காங்களான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சிரஞ்சீவியும் விஷ்ணுவர்தனும் எந்த திரைப்படத்திலும் சேர்ந்து நடித்ததில்லை. சுந்தர்சியுடைய எந்த படத்திலையுமே ஜனகராஜ் நடிக்கலையே, அது ஏன்னு சேலத்திலிருந்து வெங்கடேஷ் கேட்டிருக்காங்க. சுந்தர்சியினுடைய இயக்கத்தை அருணாச்சலம் அப்படின்ற படத்தில் ஜனகராஜ் நடித்திருக்கிறார். 1 கோடி சம்பளம் வாங்கிய முதல் நடிகர் யார், ரஜினிகாந்தா அல்லது கமல்ஹாசனான்னு சென்னையிலிருந்து கௌஷி கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகிய இருவரில் 1 கோடி ரூபாய் சம்பளத்தை முதலிலே வாங்கியவர்னா அது ரஜினிகாந்த் தான். ராஜ்கிரண் திரும்பவும் படங்களை இயக்குவாரான்னு குவைத்தில இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ராஜ்கிரண் படங்களை இயக்குவதற்கான வாய்ப்பு இப்போது மிக குறைவாக இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். இப்போ ஃபிலிமில் ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கு, படம் முடிகிற வரைக்கும் அந்த ஹார்ட் டிஸ்க் யாருடைய பொறுப்புல இருக்கும்னு கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஹார்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் இப்போது தயாரிப்பில் உள்ள படங்கள் எல்லாவற்றிலும் 2 ஹார்ட் டிஸ்கில் அந்த காட்சிகளை பதிவு செய்து வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு ஹார்ட் டிஸ்க் எடிட்டர்கிட்ட இருக்கும், அதே நேரத்தில் இன்னொரு ஹார்ட் டிஸ்க் தயாரிப்பாளர்கிட்ட ஒரு சேஃப்டிக்காக இருக்கும். இந்திய அளவில் ஒரே நடிகருக்கு அதிக திரைப்படங்களில் குரல் கொடுத்த டப்பிங் கலைஞர் யாருன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. ஒரே நடிகருக்காக மிக அதிகமான படங்களில் பின்னணி குரல் கொடுத்ததுன்னா அது மோகனுக்காக குரல் கொடுத்த எஸ்.என். சுரேந்தர் தான். ரஜினிகாந்த், கமல்ஹாசனுக்கு பிறகு ஒரு ப்ராப்பர் பேன் இண்டியா ஹீரோனா அது தனுஷ்னு சொல்லலாம். சிம்புவுக்கும் தனுஷ் மாதிரி நிறைய திறமை இருக்குது. ஆனால் தனுஷ் போகிற வேகத்தில் பாதி கூட சிம்புவால் தொட முடியலையே, அது ஏன்னு ஸ்ரீலங்காவிலேருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த், தனுஷுக்கு பின்னாலே ப்ராப்பரான பேன் இண்டியா நடிகர் அப்படின்னும் போது விஜய், அஜித், சூர்யா, விக்ரம், ஜெயம் ரவி இவர்களெல்லாம் உங்களுடைய நினைவுக்கே வரலையா? அந்த நிலையிலே இருக்கின்ற நடிகராக தனுஷ் மட்டும்தான் உங்களுடைய கண்ணிலே தெரிகிறார் என்பதை வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு அவர் மேலே இருக்கிற பாசத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. சிம்பு அந்த அளவுக்கு போகாததுக்கு முக்கியமான காரணம் திட்டமிடல் இல்லாதது தானே தவிர திறமையிலே சிம்பு எந்த வகையிலும் குறைந்தவர் இல்லை என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். கமல்ஹாசனும் இயக்குனர் நெல்சனும் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அரந்தையிலிருந்து சேகர் செந்தில் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனுக்கும் நெல்சனுக்கும் உள்ள மிகப்பெரிய ஒற்றுமைன்னா காமெடி ஃப்ளேர். 2 பேருக்குமே அந்த ஃப்ளேர் அதிகம் அப்படின்றதுனால அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நகைச்சுவை படத்தை உருவாக்கினார்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி படமாக அது அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆக இன்னும் 2 மாதம் கூட இல்லை. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்துக்கு டப்பிங் பேசாமல் ஜெயிலர் 2 ஷூட்டிங் போயிட்டாரு. அது ஏன்? ஒருவேளை படம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கான்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க.
கூலி திரைப்படம் திட்டமிட்டபடி ஆகஸ்ட் மாதத்தில் வெளிவரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த படத்தினுடைய டப்பிங் பணிகளை எப்போது முடிக்க வேண்டும் என்பது ரஜினிகாந்துக்கு நல்லா தெரியும். அந்த படத்தினுடைய இயக்குனரான லோகேஷ் கனகராஜுக்கும் தெரியும். இயக்குனர் சித்ரா லட்சுமணன் இனி படங்களை இயக்கவோ அல்லது தயாரிக்கவோ வாய்ப்பு இருக்கான்னு குவைத்திலிருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சித்ரா லட்சுமணன் இனி படங்களை இயக்குவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். படங்களை தயாரிக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. தெலுங்கு நடிகர் என்.டி. ராமாராவ் ஏதாவது படங்களை இயக்கியிருக்காரான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. என்.டி. ராமாராவ் ஒன்றல்ல இரண்டல்ல ஏறக்குறைய 17 திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். கேப்டன் விஜயகாந்த் இறந்ததுக்கு பிறகு அவர் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்களே, இதுக்கு என்ன காரணம்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. விஜயகாந்த் இருந்த போது கொண்டாடவில்லை அப்படின்ற மாதிரி இந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. விஜயகாந்த் இருந்த போதும் அவரை கொண்டாடினார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இறந்ததற்கு பின்னாலே அவர் இருந்த போது எந்த அளவுக்கு கொண்டாடினார்களோ அதை விட பல மடங்கு கொண்டாடுகிறார்கள் என்பது உண்மை. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்முடைய இயல்பு ஒருத்தர் நம்ம அருகே இல்லாத போது அவர்களை மிக அதிகமாக கொண்டாடுவோம். அதுதான் விஜயகாந்துக்கும் நேர்ந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். வாடிவாசல் திரைப்படம் கைவிடப்பட்டதா அல்லது தாமதமா எடுப்பாங்களா, இது ரெண்டுல எது உண்மைன்னு மலேசியாவிலிருந்து ஜான் கேட்டிருக்காங்க. சமீப காலமாக பல நிகழ்ச்சிகளில் பத்திரிகையாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற வெற்றிமாறன் வட சென்னை பார்ட் 2 பற்றி பேசுறாரு தவிர வாடிவாசலை பற்றி பேசுறது இல்லை. அதே மாதிரி தயாரிப்பாளரான தானும் சமீப காலத்தில் வாடிவாசல் பற்றி எதையும் பகிர்ந்து கொள்ளாததுனால நீங்கள் கேட்டிருக்க இந்த கேள்வியில் உண்மை இருக்குமோ என்ற சந்தேகம் எனக்குள்ளே எழுகிறது. நடிகர் சங்க கட்டடத்தை கட்டி முடிக்கிறதுல அப்படி என்னதான் பிரச்சனை இருக்கு, உங்களுடைய பார்வையில் அந்த கட்டடத்துடைய வேலை எப்போ முடியும்னு சொல்லுங்கன்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. நடிகர் சங்க கட்டட பணிகளை எப்படியாவது ஆகஸ்டுக்குள்ளாக முடித்து விட வேண்டும் அப்படின்னு விஷால் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அது நிறைவேறுவதிலே சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கின்றன. எப்படி பார்த்தாலும் அந்த கட்டட பணிகள் செப்டம்பர் வரைக்கும் நீண்டுவிடும் என்பது போல தான் இப்போதுள்ள நிலையிலே தெரிகிறது. தனுஷுடைய ரீசன்ட் ஸ்பீச் கேட்டிங்களா? அவர் அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி பேச ட்ரை பண்ணுறாரு. பட் அது ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தனுஷ் அவருடைய பாணியில் அழகாக பேசிகிட்டு இருந்தார். இப்போது தனுஷ் இப்படி திடீர்னு மாறுறதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை இவரும் அரசியலுக்கு வர போகிறாரான்னு மட்டக்களப்பையிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. குபேரா படத்துடைய பாடல் வெளியீட்டு விழாவிலே தனுஷ் ஏன் அப்படி ஆவேசமாக பேசினார் அப்படின்றது இன்று வரையிலே பலருக்கும் புரியாத ஒரு புதிராகத்தான் இருக்கிறது. ஏன்னா தனுஷ் அதுபோன்று பேசக்கூடிய ஒரு நடிகர் இல்லை. அந்த மேடையில் அவர் அப்படி ஆவேசமாக பேசுறது ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல மீம்களில் அவரை ட்ரோல் பண்ணபடி இருக்காங்க. அந்த பேச்சை அவர் தவிர்த்திருக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஒரு படத்துடைய தோல்வி ஒரு ரசிகனை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு கோவைபுதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. நடிகர்களுடைய தீவிர ரசிகர்களாக இருக்கின்ற ஒரு சில ரசிகர்கள் வேணால் படங்களுடைய தோல்வி பாதிக்கலாமே தவிர பொதுவாக திரைப்படங்களுடைய தோல்வி மிகப்பெரிய அளவிலே பாதிக்காது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். நகைச்சுவை நடிகர்கள் யாராவது படத்தை இயக்கி தயாரிச்சிருக்காங்களான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே பல நகைச்சுவை நடிகர்கள் திரைப்படங்களை தயாரித்து இயக்கி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் சொல்லலாம். அவர் திரைப்படங்களை தயாரித்து இயக்கியும் இருக்கிறார். அவருடைய வரிசையிலே திரைப்படங்களை தயாரித்து இயக்கிய இன்னொரு நகைச்சுவை கலைஞர்னா அது சந்திரபாபு. இயக்குனர் சங்கருடைய ட்ரீம் ப்ராஜெக்டான அழகிய குயிலை படத்தை அவர் ஏன் இப்போ இயக்கக்கூடாது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு வாலாஜப்பேட்டையிலிருந்து தீபக் கேட்டிருக்காங்க. தமிழிலும் தெலுங்கிலும் 2 தோல்வி படங்களை சந்தித்திருக்கின்ற இந்த சூழலில் சங்கர் அது மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் படத்தை இயக்கினார்னா சரியாக வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படத்தை கொடுத்ததுக்கு பின்னாலே அப்படி ஒரு முயற்சியில் அவர் ஈடுபட்டால் சரியாக இருக்கும். தமிழ் சினிமாவில் ஒரு படத்துக்கு பாடல்களுக்கு ஒரு இசையமைப்பாளரும் பின்னணி இசைக்கு ஒரு இசையமைப்பாளரும் 2 இசையமைப்பாளர்கள் சேர்ந்து ஒரு படத்துக்கு இசையமைச்சிருக்காங்களான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. பாடலுக்கு ஒரு இசையமைப்பாளர், பின்னணி இசைக்கு ஒரு இசையமைப்பாளர் என்று தமிழில் பல படங்களுக்கு பணியாற்றியிருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏஆர் ரஹ்மான் பாடலுக்கு இசையமைத்த ஒரு சில படங்களில் பின்னணி இசை சேர்த்தவர்னா சபேஷ் முரளி. அதே மாதிரி இளையராஜா இசையமைத்த ஒரு சில படங்களுக்கு வேறு சில இசையமைப்பாளர்கள் பின்னணி இசை அமைத்திருக்கிறார்கள். எம்ஜிஆரை எம்.ஆர். ராதா சுட்டதுக்கு பிறகு எம்.ஆர். ராதாவை ஜெயிலுக்கு போய் பார்த்த நடிகர் நடிகைகள் யாருன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆரை சுட்ட வழக்கிலே எம்.ஆர். ராதா சிறையில் இருந்த அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் சேர்ந்த முக்கியமான நடிகைகள் எம்.ஆர். ராதாவை போய் பார்த்ததாக சொல்ல முடியாது. குறைந்த வயதில் திரைப்படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர் யாருன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. குறைந்த வயதில் திரைப்படங்களுக்கு இசையமைத்த பெருமை விஜயனுடைய நாளைய தீர்ப்பு படத்துக்கு இசையமைத்த மணிமேகலைக்கே சொந்தமானது. 12 வயதிலே அந்த படத்துக்கு இசையமைத்திருந்தார் அவர். அதற்கு பின்னாலே தொடர்ந்து பல படங்களிலே இசையமைத்தவர் ஏறக்குறைய 75 திரைப்படங்களுக்கு இதுவரை இசையமைத்திருக்கிறார். அடுத்து இன்று ஒரு தகவல்.
தங்களது குடும்பத்தினரோடு ஏவி மெய்யப்ப செட்டியார் பெங்களூர் சென்றிருந்த போது ஏவி மெய்யப்ப செட்டியார் பேரண்ட் ட்ராப் என்ற ஒரு படத்தை பார்த்தார். அவருக்கு அந்த படம் ரொம்ப பிடித்திருந்தது. அவருடைய மகனான ஏவிஎம் குமரனுக்கும் அந்த படம் ரொம்ப பிடித்திருந்தது. இதை தமிழ் எடுத்தால் நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறும் என்று இருவருமே நினைத்தார்கள். அந்த யோசனையை ஏசி திருலோச்சந்திரன் அவர்கள் பகிர்ந்து கொண்ட போது என்ன காரணத்தாலும் ஏசி திருலோச்சந்தருக்கு அந்த கதை பிடிக்கல. அவருக்கு அந்த கதை பிடிக்கலனாலும் நிச்சயமாக அந்த கதையில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஏவிஎம் கோனுடைய உள் உணர்வு சொல்லி கொண்டே இருந்தது. அதனால் அப்போது ஏவிஎம் நிறுவனத்திலே ஆஸ்தான திரைக்கதாசிரியராக இருந்த ஜாவர் சீதாராமனை அழைத்து அந்த படத்தை காட்டினோம்னா அவருக்கு நிச்சயமாக அந்த படம் பிடிக்கும் என்று எண்ணிய ஏவிஎம் குமரன் ஜாவர் சீதாராமனை உடனடியாக பெங்களூருக்கு வரவழைத்து அந்த படத்தை காட்டினார். படத்தை பார்த்த உடனே படம் ரொம்ப நல்லா இருக்குது, சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணால் இதை தமிழ் எடுக்கலாம் அப்படின்னு ஜாவர் சீதாராமன் சொல்லுவார் என்று தான் ஏவிஎம் குமரன் எதிர்பார்த்தார். ஆனால் ஜாவர் சீதாராமன் அப்படி எந்த பதிலையும் சொல்லலை. படத்தில் தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயம் இருக்குது, நான் சென்னைக்கு போய் யோசித்து இதை தமிழ் எடுத்தால் சரியாக வருமா என்பதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்னைக்கு புறப்பட்டு விட்டார் ஜாவர் சீதாராமன். இந்த விஷயத்தில் ஏவிஎம் குமரனை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் என்று தான் சொல்ல வேண்டும். சென்னைக்கு விமானத்திலே ஜாவர் சீதாராமன் பயணம் செய்த போது அந்த விமானத்திலே அவருடன் பயணம் செய்தவர் ஜி வரலட்சுமி என்ற பிரபலமான நடிகை. அந்த காலகட்டத்தில் பல திரைப்படங்களே வில்லி கதாபாத்திரங்களும் நடித்திருக்கிறார். அவர் ஜாவர் சீதாராமன்கிட்ட என்ன விஷயமாக பெங்களூர் வந்தீங்க என்று கேட்டபோது ஏவி மெய்யப்ப செட்டியார் ஒரு கதை விஷயமாக பேசுவதற்காக என்னை பெங்களூர் வர சொல்லியிருந்தார் என்றார் ஜாவர் சீதாராமன். அவர் அப்படி சொன்ன உடனே அந்த படத்தில் எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுங்கள் என்றார் ஜி வரலட்சுமி. இப்போ தான் ஜாவர் சீதாராமனுக்கு ஒரு பொறி தட்டியது. அவர் பார்த்த பேரண்ட் ட்ராப் படத்தில் இந்த அம்மாவுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கே, அதில் இவங்களை நடிக்க வச்சா அந்த படம் ரொம்ப நல்லா வருமே என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியது. ஆங்கில படத்தை பார்த்தபோது அதே சாயலில் தமிழில் ஒரு படத்தை உருவாக்கலாம் என்று நினைக்காத ஜாவர் சீதாராமனுக்கு அந்த அம்மாவை பார்த்த உடனே இதை தமிழில் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் உருவாகியது. உடனடியாக அந்த அம்மாவை ஒரு வில்லி கதாபாத்திரத்திலே பொருத்தி அந்த கதையை யோசிக்க ஆரம்பித்தார். மளமளவென்று கதை பிறந்தது. உடனே ஏவிஎம் குமரனுக்கு ஃபோன் செய்து நான் வரும்போது ஜீவலட்சுமி அம்மாவை ஃப்ளைட்டில் பார்த்தேன், அந்த அம்மாவை முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த படத்தை நடிக்க வச்சோம்னா நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும் என்று எனக்கு தோன்றுகிறது, முழு திரைக்கதையை முடித்துவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவர். அப்படி உருவான திரைப்படம் தான் குழந்தையும் தெய்வமும் என்ற திரைப்படம். ஜெய்சங்கர், ஜமுனா, குட்டி வித்மி ஆகிய மூவரும் நடித்த அந்த திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைந்தது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த திரைப்படத்தின் உருவாக்கத்துக்கு பின்னால் உள்ள கதையை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் என்பதற்காக தான் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு அந்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். எத்தனை நடிகர்கள் உங்களை காதலிச்சிருப்பாங்க? இருந்தது சார். காதலிக்கிறதுங்கிறது பலவந்தமாக வர்ற மாதிரி வந்தாங்க சார். என்கிட்ட கேட்டிருக்காங்க. பல படங்கள் நீங்கள் நடிச்சிருங்க, அதில் பல படங்கள் வெற்றி படங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா ஒரு வீடு ஒரு ரகம் தான் சார். சார் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி படிக்காதவனுங்கிறது ஃபஸ்ட்டு டே சிவாஜி சார் செட்டில் இருந்தார். என்னுடைய மேரேஜ் தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணது. கிட்ட போய் நின்ன உடனே வணக்கம் சார், என் பேர் விஜயபாபு, நான் ஒரு படம் நடித்தேன், நானும் சங்கீதானே, எம்ஜிஆர் சங்கீதா. அந்த படம் ஒரு ஏடிஎம்கே பேச்சாளர் எடுத்தார். எம்ஜிஆர் சார் அப்போது சிஎம், அவர் பார்க்குறது ஒரு படம். எனக்கு இவர் சொன்னார் ப்ரொடியூசர், காலில் விடணும் ஓகேவா, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.